இந்த திராவிட இயக்கம் எம்ஜிஆரோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிவுக்கு வந்து எம்ஜிஆருக்கு இருக்கிற அந்த வசீகரம் வேற யாருக்கும் இல்லை. அப்போ எம்ஜிஆருக்கு பிறகு இந்த இயக்கம் திமுகவில் இணைந்து விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. சோபம் தமிழருவி மணின்னு ஒரு 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 பார்ப்பனர், ரெண்டு பேருமே திமுகவுடைய பிறவி எதிர்ப்பாளர்கள். இவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவை மீண்டும் ரீஎன்ட்ரி எம்ஜிஆரை போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இந்த அம்மா இருந்தால் மட்டும்தான் அதிமுக தொண்டர்களை தக்க வைக்க முடியும். தக்க வைக்கக்கூடிய வேற எந்த பர்சனாலிட்டி இல்லை. அன்றைக்கி நெடுஞ்செழி இருக்கார், எஸ்டிஎஸ் இருக்கார், கேஏக்கு இருக்கார், கேஏ கிருஷ்ணசாமி இருக்கார், இரண்டாம் நாஞ்சில் மனோகரன் இருக்கார். இவர்கள் மீதெல்லாம் எம்ஜிஆருக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இவர்கள் அமைதியாக இந்த தொண்டர்களை கட்டி காப்பாற்ற மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எம்ஜிஆருக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அதிமுக இணைத்துக் கொள்வதற்கு ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொண்ட பிறகு கொள்கை முதல்ல சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினர், அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர். கொள்கை பரப்பு செயலாளராக வந்து 1980 இங்கே உலகத்தமிழர் மாநாடு மதுரையில். அப்போ அந்த அம்மா கையில் செங்கோல், அந்த அம்மா செங்கோலை இவருக்கு கொடுக்குது. அப்போ செங்கோல்னா என்ன, ஆட்சி அதிகாரத்துக்கான அடையாளம்.